ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு கலர் A4 ஷீட்டில் வந்து ஒரு gift பாக்ஸ். ஓகேங்களா, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அது இப்படி ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க ஷீட்டை கட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ் நல்லா கரெக்டாக கிடச்சிடும். இங்கே பாருங்கள், நல்லா மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பீஸ், எக்ஸாக்ட் ஸ்கொயர் பீஸ் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் கிடச்சிரும். இப்போ இந்த ஸ்கொயர் பீஸை எடுத்து இப்படி வச்சுட்டு மேலே ரெண்டு சைடுமே இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. மேலே ரெண்டு சைடும் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஷீட்டும் அதே மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி டூ சைடும் ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஸ்கொயராக கிடச்சிரும், சின்ன ஸ்கொயர் பீஸ் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த இடம்லாம், ஃபோர் சைடுமே. அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நீட்டான ஒரு இது கிடச்சிரும். இங்கே பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரெண்டுமே அதே மாதிரி தான் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஃபோர் சைடும் ஓப்பன் பண்ண உடனே இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து இங்கே பாருங்கள், சென்டரில் வந்து ஒரு கார்னர்ஸ் தெரியும். இங்கே பாருங்கள், ஃபோர் கார்னர்ஸ்லேயும் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு மார்க்கரில் வைக்கிறேன், இப்போ உங்களுக்கு ப்ரைட்டாக தெரியும். ஃபோர் கார்னர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம பாக்ஸோட சைஸ். பாக்ஸோட சைஸ் இது தான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு லைன்ஸ் பண்ண போகிறோம். ரெண்டு சைடுமே நம்ம ரெண்டு லைன் போட போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு லைன், ஃபோர் சைடுமே லைன்ஸ் போட்டுக்க போகிறோம். இந்த டாட் வச்சுருக்கோம் இல்லையா, டாட்லேருந்து எண்டு வரைக்கும் இங்கே பாருங்கள், ஃபோர் சைடுமே இந்த மாதிரி டாட் போட்டுட்டு இப்போ இந்த டாட்லேருந்து இருக்க இந்த லைனை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு ஃபோர் சைடுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இந்த சைடில் இப்படி இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த குட்டி ட்ரையாங்கிளை ஃபோல்டு பண்ணுங்கள். அப்புறம் இந்த பேக், அதுக்கப்புறம் இந்த சைடில் பேக்கில் கொண்டு வாங்க. ரைட் சைட், லெஃப்ட் சைட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் சைஸ் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி ரெண்டு கார்னரையும் மடிச்சுட்டு இந்த சைடு திருப்பி இது பேக்கில் கொண்டு வரணும். இப்போ இந்த ரைட் சைடில், இந்த லெஃப்ட் சைடில் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் இப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸோட லுக் கிடச்சிரும். இந்த ரெண்டு சைடும் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த சைடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்ஸோட பாட்டம் கிடச்சிரும். இங்கே பாருங்கள், பாக்ஸோட பாட்டம் கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி இன்னொன்று வந்து சேம் சைஸ்லேயும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், டாப் அண்ட் பாட்டம் பண்ணிடலாம். அவ்வளோதான், சேம் சைஸ்லேயே ரெண்டுமே பண்ணிவிட்டு நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் ரெடி ஆகிடும். இது நமக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக கிஃப்ட் கொடுக்குறது, பர்த்டே கிஃப்ட் என்னன்னாலும் கொலு டைமில் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து டெக்கரேஷன் நம்ம இஷ்டம் தான். கிளாஸ் பீசஸ் வச்சுக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் டெக்கரேஷன் பண்ணலாம். நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு போ வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 சென்டிமீட்டரில் ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு இப்படி ப்ளஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இன்டூ மாதிரி பண்ணிக்கோங்க. இன்டூ மாதிரி பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்குது இல்லையா, டாப்பில் இருக்கிறது வந்து இப்படியே இந்த பின்னாடி கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்ட்ரிப், ரெண்டு சைடும் இப்படி
ஈக்குவலாக மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், ஈக்குவலாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் மாதிரி வச்சுக்கோங்க. கிராஸ் வச்சுட்டு இங்கே மேலே வந்துட்டு மேலே இங்கே இருக்கு இல்லையா, இது அப்படியே பேக் சைடில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த 2 இடத்துல இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக. அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு ஸ்டேப்லர் பண்ணிவிட்டு ஸ்டேப்லர் எடுத்து இங்கே ஸ்டேப்லர் அடிச்சுக்கோங்க. இந்த ஸ்டேப்லர் உங்களுக்கு வெளியே தெரியக்கூடாதுன்னா ஒரு சின்ன ஸ்டோன் இல்லை சம்கி ஏதாவது ஒரு கிளிட்டர் ஷீட் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு பேக் சைடில் நம்ம பாக்ஸ்க்கு ஒட்டிடலாம். இது ஒரு சிம்பிள் டிசைன் தான். இன்னும் நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது உங்களோட விருப்பம் தான். கிராண்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உங்களோட பாக்ஸ் ரெடி. தேங்க்யூ.